அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருவசனத்தை ஓதித்தான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த விழாவை துவங்கி வைப்பதற்காக வேண்டி பல வருடங்களாக நமது பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய மௌலவி ஹாஃபில் உமர் ஆலிம் சாஹிப் அவர்களை அழைத்து அழகான முறையிலே கிராத் ஓதி துவங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉ ஃபதரத் وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. கீதம் வாசிப்பதற்காக வேண்டி தஸ்கீனா ஹப்சா ஃபாத்திமா சாலிஹா. அஸ்ஸலாமு அலைக்கும்
எங்கள் அல்லாஹ்வே சுவன வாழ்வை தந்திடுவாய் எங்கள் அல்லாஹ்வே வீடும் நாடும் சிறந்திடவே எங்கள் அல்லாஹ்வே எங்களுக்கு அடிபுரிவாய் எங்கள் அல்லாஹ்வே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாஹ்வே தினமும் உன்னை தொழுது வணங்க எங்கள் அல்லாஹ்வே எங்களுக்கு கிருபை செய்வாய் எங்கள் அல்லாஹ்வே துன்பம் துயரம் எங்கள் மீது அணுகிடாமலே துணை புரிந்து கிருபை செய்வாய் எங்கள் அல்லாஹ்வே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாஹ்வே உலக வாழ்வின் இறுதி முடிவை எங்கள் அல்லாஹ்வே நல்ல முடிவாய் ஆக்கி வைப்பாய் எங்கள் அல்லாஹ்வே மறுமை நாளில் தீர்ப்பு வேளை எங்கள் அல்லாஹ்வே நல்ல தீர்ப்பை வழங்கிடுவாய் எங்கள் அல்லாஹ்வே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாஹ்வே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹதீஸ் ராஃபித் இருக்காங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹதீஸ் 1 இறையல் அத்தீனுஷ்ரோன் தீன் எளிதானது. ஹதீஸ் 2 வணக்கவியல் மிஸ்தாஹுல் ஜன்னத்தில் சலாத்தோ சொர்க்கத்தின் திறகோ தொழுகை. ஹதீஸ் 3 வணக்கவியல் மின் கஷ்ஷப் அலைஷமின்னா எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 4 வாழ்வியல் அஸ்ஸலாமு கபுலன் கலாமி பேசமுன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 5 பண்பியல் அலைக்கும் மிஸ்ரிக்கு எப்பொழுதும் உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் 6 இறையல் இன்னமல் ஆமானு பின்னியாத் நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. ஹதீஸ் 7 வணிகவியல் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். ஹதீஸ் 8 வணிகவியல் மனிந்தஹப நூஹ்பதன் ஃபலைஸ மின்னா எவர் ஒரு பொருளை அபகரித்து கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 9 வாழ்வியல் அல் ஜன்னத்துல் தஹ்த அக்குதாமில் உம்மஹாத்தி சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்கள் கீழ் உள்ளது. ஹதீஸ் 10 பண்பியல் இஜிதனி புல் ஹலப கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுக்குமான் ஜன்னா ஜாபர் சாதிக் சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ஓதுவார்கள். லுக்குமான் வந்துட்டாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் வைரில் மவ்தூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப சயஸ்லா நாரன் ஸாத லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மலத்தஹ் ஃபீ ஜீஜிஹா ஹப்லும் மின் மஸத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது ரயான் அவங்க ஸ்டேஜுக்கு வாங்க. சூரா லஹப் சூரா இஹ்லாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப சயஸ்லா நாரன் ஸாத லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். குல்குலாவது அல்லாஹ் சமன் நம் எலீத் வலம் யூரத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஸ்பீஹா சூரா ஃபாத்திஹா முதல் சூரா நாஸ் வரை மிக அருமையாக ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. துவா சுன்னத் அப்துல் ரஹ்மான் துவா சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட முன் ஓதும் துவா. பிஸ்மில்லா அல்லாவின் திருப்பேர் நான் ஆரம்பம் செய்கின்றேன். துவா ஓத மறந்துவிட்டால் ஓதும் துவா. பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரஹு. இதின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் திருப்பேரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாப்பிட்ட பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வாம் அவசகானா ஜாலன் மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்தே எங்களை முஸ்லிமாக்கி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். தூங்குனோதும் துவா. அல்லாஹ் மஸ்மிக்க அமுத்து ஐயாய அல்லாஹ்வின் பெயரை கொண்டே நான் பண்ணுகிறேன் மேலும் உயிர் பெறுகிறேன். தூங்கி எழுத பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அம்மா தனா வயலின் ஷோர். எங்களை மரணமடை செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இன்னும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியதாக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் ஃபத்தாஹ் துவா சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட முன் ஒழுக்கங்கள். 1 விரிப்பை விரிப்பது. 2 2 கைகளை மணிக்கட்டுவதை கழுவது. 3 சாப்பிட முன்பு துவா ஓதுவது. 4 ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்தி வைத்து உட்காருவது அல்லது அத்தத்து முறையில் உட்காருவது. 5 வலது கையால் சாப்பிடுவது. 6 தன் பக்கமிருந்து சாப்பிடுவது. 7 உணவை குறை கூறக்கூடாது. 8 மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 9 தட்டை வலுத்தும் கைகளை சூப்பியும் சாப்பிடுவது. 10 சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 11 உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடுவது. 12 சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது. 13 சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. 14 சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. தண்ணீர் குடிப்பு சந்துக்கள். 1 வலது கையாக குடிப்பது. 2 உட்கார்ந்து குடிப்பது. 3 பார்த்து குடிப்பது. 4 பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது. 5
5 3 முறை சுவாசித்து குடிப்பது. 6 கொடுத்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. கல்வி பெற வரும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் யா அல்லாஹ் நிச்சயமாக இதில் எங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகி இன்னும் அதிகமாக தருவதாக. கல்வி பெற வரும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் பயன் தரக்கூடிய கல்வியை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஷேக் அப்துல்லா ஈமான் முஃபஸ்ஸல் முதல் கலிமா இஸ்திக்ஃபார் அவர். ஷேக் அப்துல்லா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈமான் இஸ்திக்ஃபார். اللهم إني أعوذ بك أن أشرك بك شيئا فأنا أعلمه وأستغفرك بما لا أعلمه. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு எதை வினை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு எதையும் வினை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஈமான் முஜ்மல். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வகபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு அவனுடைய பண்புகளை கொண்டும் நான் முறைப்படி நம்பிக்கை கொண்டேன். இன்னும் அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஈமான் முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத்தி. அல்லாஹ்வையும் வானவர்களையும் கியாமத் நாளையும் நன்மை தீமை அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகிற என்பவற்றையும் மரணத்துக்கு பின்பு எழுப்புவதையும் நான் நம்பிக்கை கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஷமீர் அசீம் அஹமத் ஒய் ஷமீர் எம் அசீர் அஹமத். கேள்வி பதில் வாங்கப்பா. 2 ஜாம்பவங்கள் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில். ரசூல்மார்கள் என்பவர்கள் யார்? அல்லாஹ் தாலாவால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு ரசூல்மார்கள் என்று கூறப்படும். ரசூல்மார்கள் எவ்விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள்? ரசூல்மார்கள் அனைத்து விதமான நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹு தாலா ரசூல்மார்களை ஏன் அனுப்பினான்? மனிதர்களை நேரு வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தாலா ரசூல்மார்களை அனுப்பினான். ரசூல்மார்கள் எப்போதாவது பொய் பேசுவார்களா? ரசூல்மார்கள் எப்போதுமே பொய் பேச மாட்டார்கள். ரசூல்மார்கள் எப்போதாவது பாவம் செய்வார்களா? ரசூல்மார்கள் எப்போதும் பாவம் செய்ய மாட்டார்கள். ரசூல்மார்கள் எப்போதாவது அல்லாஹ்வின் செய்தியை மறைப்பார்களா? ரசூல்மார்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் செய்தியை மறைக்க மாட்டார்கள். மாறாக அது அடியார்களிடம் எடுத்து சொல்வார்கள். நம்முடைய நபி அவர்களின் பெயர் என்ன? நம்முடைய நபி அவர்களின் பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகில் தோன்றிய முதல் நபி யார்? உலகில் தோன்றிய முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் தோன்றிய இறுதி நபி யார்? உலகில் தோன்றிய இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம நபி அவர்களுக்கு பிறகு வேறு யாராவது நபியாக வருவார்களா? நம்ம நபி அவர்களுக்கு பிறகு கியாமத் நாள் வரை வேற யாரும் நபியாக வரமாட்டார்கள். நம்ம நபி அவர்களுக்கு பிறகு வேறு யாராவது தன்னை நபி என்று வாத்திட்டால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நபி அவர்களுக்கு பிறகு வேற யாராவது தன்னை நபி என்று வாத்திட்டால் அவன் மிக பொய்யன் என விளங்கி கொள்ள வேண்டும். கியாமத் நாள் என்று எதற்கு சொல்லப்படும்? எந்த நாளில் அனைத்து மக்களும் அழிந்து போவார்களோ மற்றும் அனைத்து பொருட்களும் அழிந்து போகுமோ அந்நாளிற்கு கியாமத் நாள் என்று கூறப்படும். மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் எப்படி அழிக்கப்படுவார்? ஹல்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுவார்கள். அதோட அகோர சப்தத்தால் எல்லா மனிதரும் மற்ற உயிரினங்களும் அழிக்கப்படும். கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும்? கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கியாமத் நாளின் அடையாளங்கள் ஏதேனும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்களா? ஆம், நிறைய அடையாளங்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கியாமத் நாளின் அடையாளங்கள் யாவை? கியாமத் நாளின் அடையாளங்கள் ஏராளம் உள்ளனர். அவற்றின் சில: பாவங்கள் அதிகரித்திடும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மாறு செய்வார்கள், ஆடல் பாடல் இசை பரவலாகிவிடும், ஹல்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள், ஒற்றை கண் தஜ்ஜால் வெளிப்படுவான், அவனை அழிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வருவார்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியே வருவார்கள், சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும், திருக்குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும்,
எல்லா முஸ்லீம்களும் அழிந்து போவார்கள். உலகம் முழுக்க இறைபருவர்கள் மட்டுமே இருப்பார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்றால் ஹல்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுவார்கள். உடனே கியாமத் நாள் ஏற்பட்டுவிடும். விதி விதி என்றால் என்ன? விதி என்றால் எது ஒன்று உலகத்தில் நடக்குமோ நடக்கின்றதோ நடந்ததோ அது அல்லாஹ்விற்கு முன்னமே தெரியும். இந்த அறிவிக்கு தான் தக்தீர் விதி என்று சொல்லப்படும். தக்தீர் விதி நமக்கு என்ன கூறப்பட்டுள்ளது? தக்தீர் விதியை பற்றி நமக்கு தர்க்கமும் விவாதமும் செய்யக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. நன்மை தீமை யாரால் ஏற்படுகின்றன? நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வினால் ஏற்படுகின்றன. நன்மை நிகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை நிகழ்ந்தால் நாம் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்த வேண்டும். தீமை நிகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமை நிகழ்ந்தால் நாம் அல்லாஹ்விடம் தௌபா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்பப்படுவோமா? ஆம், மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்பப்படுவோம். மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுதல் என்றால் என்ன? கியாமத் நாள் ஏற்பட்டு அனைத்து படைப்பினங்களும் அளிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுவார்கள். அல்லாஹ்வின் கட்டளைப்படி முழு உலகமும் உண்டாகி அழிந்து போன அனைத்து பரப்பினங்களும் மறுபடியும் உயிர் பெற்று எழும். இவற்றுக்குத்தான் மௌத்திற்கு பின் உயிர் பெற்று எழுதல் என்று கூறப்படும். மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்புதல் அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமா? மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுப்புதல் அல்லாஹ்விற்கு மிக இலேசான காரியமாகும். மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுந்தவுடன் என்ன நடக்கும்? மரணத்திற்கு பின் உயிர் பெற்று எழுந்தவுடன் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்ட பிறகு சொர்க்கம் நரகம் தேர்ந்தெடுக்கப்படும். சொர்க்கம் எப்படிப்பட்ட இடம்? தெவுட்டாத உயர்ந்த இன்பமும் உயர்ந்த சந்தோஷமும் உடைய இடமே சொர்க்கமாகும். நரகம் எப்படிப்பட்ட இடம்? நரகம் உச்சகட்ட சிரமங்களும் வேதனைகளும் இருக்கும் இடமே நரகமாகும். சொர்க்கவாசிகளுக்கு என்னென்ன அருக்கொடைகள் வழங்கப்படும்? சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் தங்கம் வெள்ளியால் கட்டப்பட்ட மாளிகைகளும் பாலாரும் தேனாரும் விதவிதமான பல வகைகளும் பூ வகைகளும் இருக்கும். நரகத்தில் என்னென்ன நடைபெறும்? நரகத்தில் பெரும் பெரும் பாம்புகளும் தேள்களும் இருக்கும். கொதிக்கின்ற நீரையும் சீலையும் குடிக்க கொடுக்கப்படும். முச்செடிகளை உணவாக கொடுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியாக அஸ்மாஉல் ஹுஸ்னா இன்சாஃப். இன்சாஃபில் கூட தஜ்வீத் இருக்குது. இன்சாஃப்னா சொல்லணும். எங்கே ஆளை காணோம்? السلام عليكم ورحمة الله وبركاته والله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر خالق البارئ المصور غفار الغفار شفار رزاق الفتاح العليم الكابل الباسط الكافي ذو الرافع معز المذل السميع البصير الحكم اللطيف الكبير حليم العظيم غفور الشفور علي الحفيظ المقيت الحسيب جليل كريم الرقيب مجيب الواسع الحكم الودود ரகீபுல் பாயித்துல் ஷஹீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அரபியை கலக்குவதற்காக வேண்டி சாலிஹா அரபி வார்த்தைகள் குறிப்பிட்ட இடங்களில் ஓதுவார். சாலிஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்கள். நல்ல செய்திகள் கேள்விப்பட்டால் ஓதும் துவா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நதியது நடந்தது. ஆச்சரியமான விஷயங்கள் கேள்விப்பட்டால் ஓதும் துவா அல்லாஹ் அக்பர் சுபஹான அல்லாஹ். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். துன்பமான செய்திகள் கேள்விப்பட்டால் ஓதும் துவா இன்னா இலஹி வ இன்னா இலஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இன்னும் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவராக உள்ளோம்.
கோபம் ஏற்பட்டால் ஓதும் துவா ஔசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விருத்தபித்த சைத்தானை விட்டு நான் அல்லாஹுடன் பாதுகாப்பு தருகிறேன். கலமுன் பென், கிதாபுன் புக், தாவிரத்துன் டேபிள், சபூரத்துன் பிளாக் போர்ட், ஹதீகத்துன் பார்க், ஹகீபத்துன் கவர், மிமஹாத்துன் இலேசர், ரஜுலுன் மேல், முஅல்லிமுன் மேல் டீச்சர், தவாத்துன் இங்கு பாத்தல், மദ്രസത്തുൻ ஸ்கூல், நின்சதத்துன் டெஸ்க், குராஷத்துன் நோட், சுப்பாக்குன் விண்டோ, சாத்துன் கிளாக், மின்சதத்துன் ஹவுஸ், இம்ராத்துன் ஃபீமேல், முஅல்லிமத்துன் ஃபீமேல் டீச்சர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரியாஸ் 5 விஷயங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹி வனுஸ்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இஸ்லாமின் கடமைகள் 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஜக்காத், 5 ஹஜ். கடமையான தொழுகைகள் 5. 1 ஃபஜர், 2 லுகர், 3 அசர், 4 மகரிப், 5 இசா. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் 5. சலாம் சொன்னால் பதில் சொல்வது. 2 தும்மினால் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்வது. 3 விருந்து கலைத்தால் செல்வது. 4 நோயாளியை நலம் விசாரிப்பது. 5 முஸ்லீம் ஜனாசாவில் கலந்து கொள்வது. ஒருவர் 5 வருவதற்கு முன் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1 முதுமைக்கு முன் இளமை. 2 நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியம். 3 வேலை வருவதற்கு முன் ஓய்வு. 4 ஏழ்மை வருவதற்கு முன் செல்வத்தை பயன்படுத்திக்கொள். 5 மரணத்திற்கு முன் வாழ்க்கை. மறைவான விஷயங்கள் 5. 1 ஒருவர் நாளை எவ்வளவு சம்பாதிப்பார். 2 ஒருவருடைய மரணம் எங்கே நிகழும். 3 மழை எங்கே எவ்வளவு பொழியும். 4 கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா. 5 உலகம் எப்போது அழியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த 5 விஷயங்கள். எதிரிக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத கால பயண தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய உலகில் உள்ளங்களில் இருந்தாலும் உள்ளங்களில் பற்றி அச்சம் இருந்தாலும் எனக்கு வெற்றி மூலம் அளிக்கப்பட்டுள்ளது. 2 தரை முழுவதும் எனக்கு தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளப்பட்டது. 3 போரில் கிடைக்கும் பொருள் எனக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டுள்ளது. 5 மறுமை நாளில் எனக்கு சமுதாயத்திற்கு பரிந்துரைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நமது வாழ்க்கையில் 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 இறையியல், 2 வணக்கவியல், 3 வணிகவியல், 4 பண்பியல், 5 வாழ்வியல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயானை தர்த்தீப் செய்த வகையில் அஃப்ரீத் மதுவை பற்றி இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிருள்ள மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீது உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற இயற்கையான மார்க்கம். மனிதர்களின் அளவுகளாக அக்கறை செலுத்துகிற ஓர் உன்னத மார்க்கம். படித்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வதோடு நின்று விடாமல் படிப்பினங்கள் வாழ்விய விஷயங்களில் கவனம் செலுத்தும் ஓர் உரிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், தனி மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு எதுவெல்லாம் நலவுகளாக அமைந்திருக்குமோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவும். தனி மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு
தீமைகளாக இருக்குமோ அவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கும். இதனை நான்கு உணர்ந்து கொண்டால் இஸ்லாம் மதுவை ஏன் தடை செய்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக புரியும். அன்பிற்குரியவர்களே, மனித சமுதாயம் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தீமைகளின் மது முதலிடம் பிடித்திருக்கிறது. மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் பொருளுக்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவிப்பதில் நிகழ்மதுவே இன்னும் சொல்லும் அளவிற்கு அதில் தீமைகள் கடினமானது. மனிதனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் சமுதாயத்தின் கொள்கை நோயாக இருந்து வருவது போதை தரும் இந்த மது. உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அழிவிற்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது. இன்று மனித சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கும் மொத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாகவும் இருப்பது இந்த மது. அதிகமான மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவது இந்த மது. மக்களின் உள்ளச்சோருக்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது. மக்களின் அதிகமான இறப்பிற்கு காரணமாகவும் இருப்பது இந்த மது மட்டுமல்ல, இஸ்லாம் பாவங்களை தடை செய்வதோடு நின்று பாவத்திற்கு உறுதுணையாக துண்டுதலாக இருக்குமோ அதையும் தடை செய்கிறது. அண்ணெல்லாம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மதுவை தவிர்த்து விடுங்கள். அன்பானவர்களே, இப்படி மதுவினால் ஏற்படும் விலைகளையும் பாவத்தைகளையும் அடுக்கிக்கின்றே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிராஜ் அஸ்வத், கலிமா தம்ஜீத், கலிமா தௌஹீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி வலியுல் அலீம். கலிமா தௌஹீத். கலிமா தௌஹீத். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து தஹ்வா வலா குல்லி ஷைஇன் கதீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ சுன்னத் ஹம்சா, சாப்பிடுவது சுன்னத்துகள். ஹம்சா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடமுன் ஒழுக்கங்கள்: 1 விரிப்பை விரிப்பது, 2 கைகளில் கட்டோரை கல்வது, 3 ஒரு காலை மடக்கி வைத்தும் மற்ற காலை குத்த வைத்தும் உட்காருவது அல்லது அட்டையார் முறையில் உட்காருவது, 4 சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, 5 சாப்பிட முன் துவா ஓடுவது, 6 வலது கையால் சாப்பிடுவது, 7 3 சாப்பிடுவது, 8 பக்கம் இருந்து சாப்பிடுவது, 9 மிதம் சூடாக சாப்பிடக்கூடாது, 10 சாப்பாடு கீழே தாலி எடுத்து சாப்பிடுவது, 11 சாப்பாடை குறைய சொல்லக்கூடாது, 12 தட்டை வலிட்டும் கையில் ஒரு சூப்பியும் சாப்பிடுவது, 13 சாப்பிட்ட பிறகு துவா ஓடுவது, 14 சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பிட்டு கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபரிதா, தொழுகையின் ஷர்த்துகள். அல் ஃபரிதா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1 உடல் சுத்தமாக இருப்பது, 2 உடை சுத்தமாக இருப்பது, 3 இடம் சுத்தமாக இருப்பது, 4 மானத்தை மறப்பது, 5 தொழுகை காண இருப்பது, 7 ஒதுவுடன் இருப்பது, 8 கிப்லாவை முன்னோக்கி இருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஓதுவதற்காக வேண்டி முகமது ஹஃபீஸ், ஜில்சாலத்து முதல் காரியா வரை முகமது ஹஃபீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஜில்சால். அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. سورة العاديات. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بوسر ما في القبور وأصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. سورة القارية. بسم الله الرحمن الرحيم. القارية ما القارية وما أدراك ما القارية يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், சூரா அதிகமாக அழகான முறையில் மாணவர்கள் ஓதினார்கள். அடுத்தபடியாக ஏ அரஃபாத், நபிமார்களின் பெயர்கள். ஏ அரஃபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்: 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2 நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 3 இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம், 4 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 5 இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 6 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 7 யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், 8 லூத் அலைஹிஸ்ஸலாம், 9 சாலிக் அலைஹிஸ்ஸலாம், 10 இஸ்ஸாக் அலைஹிஸ்ஸலாம், 11 சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், 12 ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 13 மூசா அலைஹிஸ்ஸலாம், 14 ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 15 தாவூத் அலைஹிஸ்ஸலாம், 16 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 17 அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், 18 துல்கிப்லு அலைஹிஸ்ஸலாம், 19 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், 20 இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், 21 யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 22 அல்யசவு அலைஹிஸ்ஸலாம், 23 ஈசா அலைஹிஸ்ஸலாம், 24 ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், 25 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களை 25 பேர் அருமையாக கூறினார்கள். அடுத்த ரசூல் ஃபாத்திமா பயான். இதற்கு மட்டும் நேரம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இதற்கு மட்டும் நேரம் இல்லையா. நஹ்மதுஹு வ ஸல்லி அலா வ அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பத் ஃபல்குரூனி அல்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. மனம் இது போதும் போதும் என்கிற வரையில் தூங்க நேரம் இருக்கிறது. குளித்து மணிக்கணக்கில் கண்ணாடி முன் நின்று அலங்கரித்து கொள்ள நேரம் இருக்கிறது. சொந்த பந்தங்களுடைய வீட்டிற்கு போகவும் நண்பர்களுடைய அரட்டை அடிப்பதற்கும் நேரம் இருக்கிறது. நாடகம் பார்க்க, சினிமா பார்க்க, பிக் பாஸ் பார்க்க நேரம் இருக்கிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மூழ்கி கிடக்க நேரம் இருக்கிறது. 3வது மனிதனை பற்றி பேச கோல் முட்டி விடவும் நேரம் இருக்கிறது. நம்மளுடைய சொந்த வேலைகளை பார்க்க நேரம் இருக்கிறது. அதில் என்ன ஆச்சரியம்னா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும்போது உங்கள் சொர்க்கத்தின் திருவிழாத்தோடு நேரம் இருக்கிறது இல்லப்பா. முஸ்லிம்கள் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்றால்
அன்றை சொல்கிறான் அனுதினமும் அல்லாஹ் நினைப்பு வேலை தவற முன்னடைவு சார்கம் செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாவது நிகழ்ச்சியின் துவக்கமாக ஹாசிக் இறை கீதத்தோடு ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். या रसूले या हबीबे रहमतुल लिल आलमीन या मुजम्मिल या मुतसिर करुणयालर मुहम्मदे ताह नबिये अल अमीने हाशिम कुलतिन செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபா யா முஸ்தபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முத்தசிர் கருணையாளர் முஹம்மதே பாரசீகமும் ரோமும் ஆண்ட காலத்தில் நீர் பிறந்தது ஆட்டை மேய்த்த முஹம்மதே நீர் உலகை ஆண்டதும் நடந்தது ஹபஷ மன்னரின் மாளிகை அங்கும் தூய இஸ்லாம் நுழைந்தது கிஸ்ர நகரமும் மத்தியன் மாளிகையும் உங்கள் முன்னே பணிந்தது ஏழைகளுடனே சுவனம் செல்லும் முஹம்மதே நீர் வாழ்கவே யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முத்தசிர் கருணையாளர் முஹம்மதே உங்கள் கொள்கையை ஏற்ற நாங்கள் மறுமையில் உம்மை காணுவோம் வாழ்வின் இறுதி நிமிடம் வரையில் உங்கள் வழியை பேணுவோம் உங்கள் உபதேசங்கள் யாவும் உணர்ந்து வாழ்வோம் யா நபி அண்டை வீட்டார் மீது கரிசனம் காட்டுவோமே யா நபி வாழ்க உங்கள் யாமமென்றோம் யா இமாமே அம்பியா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முத்தசிர் கருணையாளர் முஹம்மதே தாஹ நபியே அல் அமீனே ஹாசிம் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபா யா முஸ்தபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முத்தசிர் கருணையாளர் முஹம்மதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சூரா வரிசையில் எம் முஹம்மது மஹ்ரூஸ் இப்ராஹிம் சூரத்துல் ஃபீல் டு சூரத்துல் நஸ்ர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الفيل. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف.
بسم الله الرحمن الرحيم سورة الماعون أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يطعم اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراعون ويمنعون الماعون بسم الله الرحمن الرحيم سورة الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر بسم الله الرحمن الرحيم سورة الكافرون قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين بسم الله الرحمن الرحيم سورة النصر إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا السلام عليكم ورحمة الله وبركاته மாஷா அல்லாஹ் மஹ்ரூஸ் அவர்கள் அதிகமான துவாவை ஓதி சென்றார்கள். அடுத்தபடியாக அமான் தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள் 5 தின தொழுகையின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தண்ணி குடிப்பின் சுன்னத்துகள் 1 அருகையாக குடிப்பது 2 உட்கார்ந்து குடிப்பது 3 பார்த்து குடிப்பது 4 பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது 5 3 சாத்திட்டு குடிப்பது 6 தண்ணி குடிச்சு சொல்லுது 5 நேரம் தொழுகைகள் 1 ஃபஜர் 2 லுஹர் 3 அசர் 4 மக்ரிப் 5 இஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி முகமது ஆரிஸ் அரபி குத்துவா அரபிக்கார மாதிரியே வந்து மாஷா அல்லாஹ் குத்துவா ஓதுவாப்ல. அல்லாஹ் பாரக்கல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون والعصر إن الإنسان لفي خسر وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة كافر وقال أيضا ما سمت نجا أو كما قال عليه السلام صدق الله العظيم صدق رسوله الكريم
أقول قولي هذا أستغفر الله لي ولكم وسائر المسلمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம். கம்ப வாங்கிறேன். அடுத்தபடியாக முகமது சஹீன் ஹதீஸ். முகமது சஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் நம்பர் 1 இறையல் அத்தீனுல் இஸ்ர் தீன் மார்க்கம் எளிதானது. ஹதீஸ் நம்பர் 2 மனகவியல் அன்கஸ்ஸப் அலைஷமின்னா எவர் ஏமாற்றாரோ அவர் நம்ப சாண்டவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 3 இஃப்தாஹுல் ஜன்னதி தாகுல் ஜன்னத்தில் அஸ்ஸலாத்து சலாத்து சொர்க்கத்தின் திறகு தொலைகை. ஹதீஸ் 4 ஹதீஸ் நம்பர் 4 வாழ்வியல் அஸ்ஸலாமு கபூலல் கலாமி பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் நம்பர் 5 பண்பியல் பண்பியல் லீக்கும் பிஸ்ஸிரிக்கி எப்போதும் உண்மையை பேசுங்கள். அவ்வளோதான். சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்தபடியாக பயான் வரிசையில் ஹுமைரா மார்க்க கல்வியின் முக்கியத்துவம். ஹுமைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்து. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மார்க்கத்தின் கல்வி. நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை கூறிய பெரியோர்களே, தாய்மார்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, அன்பிற்குரிய பெரிய தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்றுக்கொள்க பள்ளிக்கு அனுப்புவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் முதலில் மார்க்க கல்வி சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது மதிப்பு மரியாதை வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வீணடித்து விடாதீர்கள் என்ற எண்ணம் வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம், பணத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம், நிலத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம். அதனால தான் இந்த அனைத்தின் மீதும் மரியாதையும் ஆசையும் வருகிறது. எனவே மார்க்குகள் எல்லா அந்தஸ்தை விளங்கி கொள்ள வேண்டும். உலகத்தின் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிட எவ்வளவு முக்கியமோ அதைவிட மார்க்க கல்வி முக்கியம். குர்ஆனில் 6666 ஆயத்துகள் உள்ளன. அல்லாஹ் ஓதுவீர்கள் படித்த என்ற வசனத்தில் அல்லாஹ் முதலில் இறக்குகிறான். அன்பிற்குரிய பெற்றோர்களே, கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்துவிட்டால் மற்றும் எல்லாம் தானாகவே கிடைத்துவிடும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டான், நபியே, உங்களுக்கு அறிவு வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமான்னு கேட்டான். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவு தான் வேண்டும் என்றார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிவின் காரணமாக கனவில் விளக்கம் அளித்தார்கள். சிறையிலேந்து வெளியே ஏறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம். வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வி மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே மார்க்க கல்வி எல்லா வெற்றியை விட சிறந்தது. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள பிள்ளைகளை ஆசையோடும் ஆர்வத்தோடும் பள்ளிக்கு அனுப்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன பிள்ளை அருமையான முறையில் நமக்கு முன்னால் பயன் செஞ்சார்கள். அடுத்தபடியாக முகமது பஸ்ஸாம் நபிமார்களின் சிறிய வரலாறு, நபிகளாரின் சிறிய வரலாறு. முகமது பஸ்ஸாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியின் சுருக்கமான சிறிய வரலாறு. நபியின் பிறப்பு மக்காவில் யானை ஆண்டு ரஃபீல் அவ்வல் பிறை 12. பெயர் முகமது. தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயாரின் பெயர் ஆமினா, செவிலி தாயாரின் பெயர் ஹலிமா சாலியா.
பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், பெரிய தந்தையின் பெயர் அபுதாலிப். 10 வயது முதல் 12 வயது வரை 2 ஆண்டுகள் ஆடு மேய்த்தார்கள். வயது 12 பெரிய தந்தையுடன் பஸ்ராவுக்கு வியாபார பயணம் செய்தார்கள். பஸ்ரா பயணத்தின் போது பஹீரா என்ற துறவி நபிக்கான அடையாளம் இருக்கிறது, சிரியாவுக்கு அழைத்து செல்ல வேண்டாம், யூதர்களால் ஆபத்து இருக்கிறது என்றவுடன் மக்காவுக்கு திரும்பினார்கள். வயது 25 கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தில் இணைந்து கொண்டார்கள். பிறகு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து கொண்டார்கள். நபியின் வயது 25 முதல் திருமணம். கதிஜா ரலியன் வயது 40. வயது 40 நபி பட்டம் அருளப்பட்டது. இறை வசனம் இறங்கிய இடம் ஹிரா மலை குகை மக்கா. ரமலான் மாதம் கிபி 610. முதல் அத்தியாயம் கல்வியை பற்றி. இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி கலக். துயர ஆண்டு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபுதாலிப் அவர்களின் மரணமடைந்த ஆண்டு. ஆண் பிள்ளைகள் 3. பெயர்கள் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. பெண் குழந்தைகள் 4. பெயர்கள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்களின் மனைவிமார்களின் பெயர்கள் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து போர்கள். 17 அல்லது 19 போர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவு பார்லி, பேரித்த பழம், அத்தி பழம், திராட்சை பழம், தேன், தர்பூசணி, காளான், சொரைக்காய், தேநீர், கருஞ்சீரகம், தண்ணீர், வினிகர். நபி அவர்களுக்கு பிடித்த நறுமணம் ஊது மஸ்கு. பிடித்த ஆடை வெள்ளை நிற நீல அங்கி. நபிகளாரின் அற்புதங்கள். நபிகளாரின் துவா பரக்கத்தால் 2 நபர்களுக்கு உணவு 100கணக்கான நபர்களுக்கு போதுமாகுதல். மரங்களும் கற்களும் சலாம் சொல்லுதல். பொடி கற்கள் களிமா ஓதுதல். சந்திரன் 2ஆக பிரிதல். மெஹராஜ் பயணம். நபி வாழ்ந்த காலம் 63 ஆண்டுகள். மக்காவில் 53 ஆண்டுகள். மதீனாவில் 10 ஆண்டுகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபியின் மரணம் மதீனாவில். ஆண்டு ஹிஜ்ரி 10. மாதம் ரபியுல் அவ்வல். பிறை 12 திங்கட்கிழமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகா சொன்னார்கள் மாணவர். அல்லா தஆலா பேச்சாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்துவானா. ஜாசிம் 5th பார்ட். ஜாசிம் பெற்றோர்களின் சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற அருளையும் செய்துள்ளான். அந்த அருளின் உள்ளதுதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்பதுதான் பெற்றோர் பாக்கியம். அதில் ஒன்றை தம்மையும் மகிமையும் உணர்த்தவே இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் மகிமை பற்றி கூற வந்துள்ளேன். வक़லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவ்விருவை நோக்கி சி என கூறாதே, மரியாதையுடன் சொல்லே அவர்களிடம் நடந்து கொள்.
இந்த வசனத்தில் அல்லாஹ் பெற்றோர்களை முன்வைக்கின்றான். காரணம், பெற்றோர் முதுமை அடைவதற்கு முன் நம்மை முன்னேற்ற பாடுபடுவார்கள். இப்படியாக எல்லா வகையிலும் முதுமை அடைந்த நம் பெற்றோரை நாம் என கூறக்கூடாது. ஏனெனில் நாம் குழந்தை பருவத்தில் ஏதுமே அறிய முடியாத நிலையில் இருந்தபோது நாம் செய்த அசுத்தங்களை பொறுத்து கொண்டார்கள். அப்போது நாம் அவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். நம்மை கருவறையில் சுமக்கும் போது தாய் பல அன்னங்களை சேர்ந்தே சுமத்தார்கள். மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து வலியுறுத்தியுள்ளோம். கண்ணியத்திற்கவர்களே, ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது மரணம் வரை போயிட்டு வருவார்கள். அதை பார்க்கும் நம் தந்தை சிரமப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று தன் வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் தன் மனைவியும் குழந்தையும் எந்த நிலையில் இருக்கிறார்களோ என்று நினைத்து நினைத்து சிரமப்படுகிறார்கள். நமது தாய் தந்தை இருவரும் நமக்காகவே வாழ்வார்கள். மெழுகுவத்தியை போன்று உருகி உருகி நம் வாழ்க்கையில் ஒளியை வீசுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து நாம் சிறந்த முறையில் உரையாடுவதற்கு யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று கேட்டார். உனது தாய் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று கேட்டால் மூன்றாவதாக தாய் என்று கூறி நான்காவதாக தந்தை என்று கூறினார்கள். இப்படியாக இஸ்லாம் பெற்றோரை முன்வைக்கின்றது. நம்மை கண்ணியப்படுத்தியதற்காக நாமும் அவர்களை இஸ்லாம் சொல்லும் வழியில் கண்ணியப்படுத்த வேண்டும். இதற்கு முற்றிலும் மாறாக சிலர் பெற்றோர்களின் தியாகங்களை கொச்சைப்படுத்தியும் அவர்களின் மனம் புண்படுமாறு பேசியும் வருகின்றனர். பெற்றோர்களை தனியாக தவிக்க விடுவது, மனைவியின் திருப்திக்காக பெற்றோர்களை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்துவது, இது போன்று செய்பவர் நரகம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரை கண்ணியப்படுத்தி நாமும் அவர்களின் மூலம் செல்ல முடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறிய உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.